நான் ரகுராம் ஐயாவோட மனைவி. அவர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் என்னை தேர்தல்ல நிக்க வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அவரோட நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன். ஜானகி, அவங்க சொன்ன அந்த கிணத்து தண்ணிய எப்படி மாத்த போறேன்னு உன்கிட்ட ஏதாவது யோசனை இருக்கா? என்னங்க, அந்த ஊருக்கே தண்ணி அந்த பெரிய கிணத்துல இருந்து தான் போகுது. அந்த கிணத்துல நெல்லி மரத்தோட வேரு, பட்டை, அப்புறம் நன்னாரி வேரு இதெல்லாம் போட்டோம்னா அது நல்லா ஊறி அந்த தண்ணிய சுத்தம் பண்ணிடும். அப்புறம் அதை போட்ட கொஞ்ச நாள்லயே நல்லா வித்தியாசம் தெரியுமா? அடாடாடா, ஆமாமா, இந்த விஷயம் எங்களுக்கு தோணாம போச்சே. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைய ஒருத்தங்க சாதாரணமா சமாளிக்க சரியான தீர்வை சொல்லிட்டீங்களே. இத பாருங்க, குடும்பத்தை பாத்துக்கிற பெண்களால கண்டிப்பா ஊரையும் பாத்துக்க முடியும். ஒரு குடும்பத்துல நவகிரகங்கள் மாதிரி எல்லாவித ஆளுங்களும் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் சமாளிச்சு அனுசரிச்சு குடும்பத்தை வழி நடத்துற பெண்களுக்கு ஊரை வழி நடத்த தெரியாதா? உண்மைதாம்மா, உண்மைதான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைமா. அண்ணா, நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். நீங்களும் சிவாவும் இப்பவே போய் நான் சொன்ன மாதிரி நெல்லி மரத்தோட வேரு, பட்டை இது எல்லாத்தையும் வாங்கி கிணத்துல போட்டுட்டு வந்துருங்க. நாளைக்கு நாம போகும்போது ஏற்கனவே உங்க குறைகளை நாங்க தீர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி பேசலாம்ல? பெரியம்மா, நீங்க முழு நேரம் அரசியல்வாதியாவே மாறிட்டீங்க.